ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த இருகிரக சேர்க்கை என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானமாக இருக்கு. ஸோ இந்த 2ஆம் இடத்துல குரு சுக்கிர இணைவுங்கிறது ஏற்படுது. ஸோ கட்டாயம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ உங்களுடைய ரிஷபத்துல இருந்து 1 6 சுக்கிரனாக வரார். அவரு போய் 2ல் உட்காந்துட்டு இருக்கனால நீங்க பேசுனீங்கனாவே உங்க குடும்பத்துல பிரச்சனைகள் வெடிக்கும்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன உறவு பாதிப்பு ஆகட்டும், டைவர்ஸ் வரைக்கும் கூட இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இழுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஸோ கட்டாயம் நீங்க கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். ஸோ ஃபேமிலியிலேயே ஆகட்டும், பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்து பேசுங்க. பேச்சில் மிக கவனம் தேவை. கடன் இந்த சூழ்நிலையில வாங்கவே வேண்டாம். ஸோ கடன் வாங்கக்கூடிய நிலை வந்தாலுமே சரி, நீங்க அதை தவிர்க்கிறது தான் நல்லது. ஆனால் அந்த நிலைமையும் உங்களுக்கு ஏற்படும். கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இழுபறியாக தான் இருக்கும். ஸோ இந்த 2026 உங்களுக்கு முடியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. புதுசாக யாராவது கோர்ட்டு கேஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2025 தவிர்த்துட்டு அடுத்து வர 2026 நீங்கள் இந்த கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்டது போடலாம். ஸோ அடுத்து வருமானமுமே ஆகட்டும், பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்காம இந்த ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் தடுமாற்றம் அப்படிங்கிறது இந்த இருக்கின்ற இந்த 2025 ஜூலை மாதத்திலிருந்து ஏற்படும். அதனால ஜூலை மாதம் வரைக்கும் எவ்வளவு பணம் சேர்க்க முடியுமோ சேர்த்து வச்சுக்கோங்க. ஜூலையிலிருந்து உங்களுக்கு விரயங்கள் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும். ஆடம்பர செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். குழந்தைங்க கிட்ட மட்டும் பார்த்து அக்கறையா பேசுங்க. ஸோ இந்த ரிஷபராசிக்காரங்க பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கட்டாயம் வெள்ளிக்கிழமையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஆலயத்துல லக்ஷ்மி தாயாருடைய சன்னதிக்கு போயிட்டு ஒவ்வொரு நெய் தீபம் வாரம் வெள்ளிக்கிழமை ஏற்றிட்டு வாங்க. அதுவே உங்க பிரச்சனைய அப்படிங்கிறத குறைச்சு கொடுத்துரும். ஸோ இந்த குரு சுக்கிர நினைவுங்கிறது மிதுன ராசியில் நமக்கு நடக்க இருக்கிறது. ஸோ ஜூலை மாதம் 2025 தான் இந்த குரு சுக்கிர இணைவு அப்படிங்கிறது ஏற்பட போகுது. ஸோ எந்த ஒரு கிரகமுமே சரி மற்ற வீடுகளில் உச்சம் பெறுறதை விட இந்த சுக்கிர பகவான் மட்டும்தான் பகைவருடைய அதாவது மீனத்துடைய வீட்டில் உச்சம் பெறுகிறார். ஸோ இந்த உச்ச நிலை அப்படிங்கிறதுமே சரி 2 பேருக்கும் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகள், அதாவது குரு சுக்கிர நினைவு குடும்பஸ்தானத்தில் இணைறாங்கன்னா கட்டாயம் 2ஆம் இடத்துல சேர்க்கை ஏற்படும் பொழுது குடும்ப ரீதியா பிரச்சனைகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ பார்த்தாலுமே அசுர குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவானும் சரி, தேவகுரு பிரகஸ்பதி என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த குரு பகவானுக்கும் சரி, இந்த 2 பேருடைய இணைவுகள் நிறைய மாற்றங்கள் தரும். ஸோ இந்த குரு பகவான் எந்த ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு திருமண அமைப்பாகட்டும், ஒரு குழந்தை பாக்கியமாகட்டும், சிறப்பான கல்வி, ஒரு ஒழுக்கத்தோட ஒரு குழந்தை நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைஃப்பில் கரெக்டாக நடக்கும். ஒரு சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் விரயஸ்தானத்திலையோ இல்லை அஷ்டமத்திலையோ மறைவுன்னு இருக்கும் பொழுது கட்டாயம் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனை கொடுக்கும். ஸோ அந்த அடல்ட் ஏஜ் அப்படின்ற ஏஜில் நிறைய பாதிப்புகளை அவங்க சந்திப்பாங்க. ஸோ அடுத்து இந்த சுக்கிர பகவான், இந்த அசுர குருவாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கையில் அவங்க வாழ முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காரில் போகிறது, ஒரு பங்களாவில் ஸ்டே பண்ணுறது, 5 ஸ்டார் ஹோட்டல் ஆகட்டும், 3 ஸ்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டேஜ் அப்படிங்கிறது சுக்கிர பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே ஏற்படும். சரி, இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்.